வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைனமிக் ஸ்டோரேஜ் அலோகேஷன். அதாவது டைனமிக் ஸ்டோரேஜ் அலோகேஷன் என்னன்னு பார்த்துட்டோம்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது ஒவ்வொரு டேட்டாவும் சில மெமரியை பயன்படுத்திக்கும். ஸோ அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, ஓகேங்களா, எக்ஸிக்யூஷன் அப்போது அதுதான் நம்ம டைனமிக் ஸ்டோரேஜ் அலோகேஷன்னு சொல்லுவோம். இன் கம்பைலர் டிசைன், dynamic storage allocation refers to how memory is managed. எப்படி ஒரு மெமரி மேனேஜ் பண்ணப்படுது during the execution of the program. இதில் ரெண்டு விதங்கள் இருக்குது, டெக்னிக்ஸ். ஒன்று எக்ஸ்பிளிசிட் அலோகேஷன், இன்னொன்று இம்ப்ளிசிட் அலோகேஷன். வெறும் தியரி டாபிக் தான், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். ஸோ இந்த அலோகேஷன்ஸ் நம்ம ஃபிக்ஸ்டு சைஸ்க்கும் பார்ப்போம், வேரியபிள் சைஸ் மெமரி சைஸ்க்கும் பார்ப்போம். ஸோ ஃபிக்ஸ்டு மெமரின்னு ஒன்று இருக்குது, மெமரி மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா தேவைக்கு ஏற்ப. ஸோ அந்தமாரி ரெண்டு கான்செப்டையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸ்பிளிசிட் அலோகேஷன். இது ப்ரோக்ராமரே என்ன பண்ணுவார்னா மெமரியாக மேனேஜ் பண்ணுவார். ஸோ நான் தான் ப்ரோக்ராமர், நான் மேனேஜ் பண்ணுவேன் இதை. அதான் எக்ஸ்பிளிசிட் அலோகேஷன். அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஃபிக்ஸ்டு சைஸ் பிளாக் அலோகேஷன். ஸோ இதில் ஃபிக்ஸ்டு மெமரி, ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃபிக்ஸ்டுன்னு இருக்கும். மெமரி இஸ் அலோகேட்டட் இன் பிளாக்ஸ் ஆஃப் ஏ ஃபிக்ஸ்டு சைஸ். நம்ம அரேயில் கொடுப்போம் இல்லையா, அரே இன்ட் ஏ ஆஃப் 5ன்னு. ஸோ அந்த மாதிரி நம்மளை செட் பண்ணுறது. ஏ கம்பைலர் அலோகேட் a ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் மெமரி ஃபார் அன் அரே வித் நோன் சைஸ். ஸோ நம்மளாவே ஒரு ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவார், ப்ரோக்ராமில் மெமரி சைஸ் கொடுத்துருவார், ஓகேங்களா. அதுதான் ஃபிக்ஸ்டு சைஸ் பிளாக் அலோகேஷன். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ், நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், நம்ம அதிகமாக மெமரி கொடுத்துட்டோம்னா அந்த மெமரியுடைய ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஓகேங்களா, டிலே ஆகிடும். வேஸ்ட் ஸ்பேஸ் இஃப் த மெமரி நீடட் இஸ் லெஸ் தென் த பிளாக் சைஸ். சரி, நெக்ஸ்ட் இதிலே ரெண்டாவது கான்செப்ட் வேரியபிள் சைஸ் பிளாக் அலோகேஷன். இது எப்போ பயன்படுத்தும், டைனமிக்காக இருக்கும்போது. மெமரி இஸ் அலோகேட்டட் டைனமிக்லி பேஸ்ட் ஆன் த ரெக்வயர்ட் சைஸ். இப்போது ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஏக்கு ஒரு 10 மெமரி வேணும்னா அதே ப்ராசஸ் அப்போ பிக்கு ஒரு 20 வேணும், சிக்கு 1 இருந்தால் போதும். ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி மெமரி அலோகேட் ஆகும். அதான் டைனமிக். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் டைனமிக் அரேஸ் ஆர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் பயன்படுத்தும். மெமரி இஸ் அலோகேட்டட் ஃபார் எ லிஸ்ட் தட் க்ரோஸ் ஆஸ் எலமெண்ட்ஸ் ஆர் ஆடட். ஸோ எலமெண்ட்ஸ் ஆட் ஆக தானாகவே என்ன பண்ணிக்கும், மெமரியை யூஸ் பண்ணிக்கும். இதோட அட்வான்டேஜ் என்ன, மோர் எஃபிஷியன்ட். ஏன்னா அது தேவைக்கு ஏற்ப தானே யூஸ் பண்ணிக்க போது மெமரியை. மோர் எஃபிஷியன்ட் ஆஸ் இட் அலோகேட் ஒன்லி த ரெக்வயர்டு மெமரி. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, can leads to gaps in memory. அதாவது எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம், மோர் காம்ப்ளெக்ஸ் டு மேனேஜ். ஏன் கேப்ஸ் வருதுன்னா, சில டைம் யூஸ் பண்ணாமல் போயிடும் அந்த மெமரி, ஓகேங்களா. இவ்வளோ தேவைப்படணும் அதுவே யோகிக்கும், அது யூஸ் பண்ணாமல் போயிடும். இதெல்லாம் எந்த ஆப்ரேஷன்ஸில், பைனரி ஆப்ரேஷன்ஸில் இந்தமாரி பிரச்சனைலாம் வரும், ஓகேங்களா. இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் பிஜி பண்ணும்போது படிப்பீங்க. நெக்ஸ்ட் இம்ப்ளிசிட் அலோகேஷன். சரி, த சிஸ்டம் ஆர் கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கலி ஹேண்டில் மெமரி மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளிசிட்னா ப்ரோக்ராமரே மெமரியை மேனேஜ் பண்ணார்னா எக்ஸ்பிளிசிட். இந்த கம்பைலர் இருக்கு இல்லையா கம்ப்யூட்டரில், அதுவே மேனேஜ் பண்ணிச்சுன்னா இம்ப்ளிசிட் அலோகேஷன். அதில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு சைஸ். மெமரி இஸ் அலோகேட்டட் இன் பிளாக்ஸ் ஆஃப் ஏ ஃபிக்ஸ்டு சைஸ் வித்தவுட் ப்ரோக்ராமர் இன்டர்வென்ஷன். ப்ரோக்ராமரில் ஒன்றும் பண்ண தேவையில்லை, அதுவே மெமரி அலோகேட் பண்ணிக்கும், ஃபிக்ஸ்டு மெமரி. த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலி அலோகேட் மெமரி ஃபார் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது ஸ்டாட்டிக்னு ஒரு கீவேர்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு எல்லாமே கம்பைலரே மெமரியை அலோகேட் பண்ணிக்கும். ஸோ இதுவும் சிம்பிள் அண்ட் ஈஸி டு யூஸ். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், அன்யூஸ்டு மெமரி வித்தின் த பிளாக்ஸ். ஸோ அந்த பிளாக்குக்குள்ளே நிறைய யூஸ் பண்ணாத மெமரிஸ் இருக்கும். இது ஏன் வருதுன்னா, ஃபிக்ஸ்டுன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த ஃபிக்ஸ்டுக்கு கொஞ்சம் கேப் விட்டு வைக்கும், ஓகேங்களா. ஏதாவது இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்காக விட்டு வைக்கும்போது இந்த பிரச்சனை ஏற்படும். நெக்ஸ்ட் வேரியபிள் சைஸ் பிளாக் அலோகேஷன். இது என்ன பண்ணோன்னா, கம்பைலர் என்ன பண்ணோன்னா, மெமரி இஸ் அலோகேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி பேஸ்ட் ஆன் த சைஸ் நீடட். ஸோ எக்ஸிக்யூஷன் அப்போது அதுக்கு என்ன சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மெமரியை யூஸ் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள், மெமரி இஸ் அலோகேட்டட் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட்டட் அட் அ ரன் டைம். ஸோ ரன் டைம் என்விரான்மெண்ட்டில் இப்போது ஆப்ஜெக்ட்ஸுக்கு எல்லாமே, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே என்ன பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி மெமரியை பயன்படுத்திக்கும், ஓகேங்களா. இந்த இன்ஹெரிட்டன்ஸு, அப்புறம் இந்த பாலிமார்ஃபிசம், இந்த கான்செப்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதில் எல்லாமே இந்த மெமரி ரொம்ப முக்கியமாக இருக்கும்,
ஓகேங்களா. அட்வான்டேஜ் ஃப்ளெக்சிபிள் அண்ட் எஃபிஷியன்சி, மற்ற எல்லாத்தையும் விட இதுதான் பெஸ்ட். ஓகேங்களா. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா கார்பேஜ் கலெக்ஷன், அதாவது எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். அந்த சிஸ்டம் நீட்ஸ் டு மேனேஜ் மெமரி. கார்பேஜ் கலெக்ஷன் என்னது, தேவையில்லாத வேல்யூஸ்லாம் வருது, அதுக்கு மெமரி வந்து ஸ்டோர் ஆகிடும் இந்த டாப்பிக்கில், அதாவது வேரியபிள் சைஸ் பிளாக் அலோகேஷனில். ஓகேங்களா. ஒரு டைனமிக்காக இருக்கும்போது கார்பேஜ் வேல்யூஸ்லாம் உள்ளே வரும்போது மெமரி அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நம்மளுக்கு மெமரி அதிகமாக யூசேஜ் பண்ண மாதிரி காட்டும், ஸ்லோவாகிடும் எக்ஸிக்யூஷன். ஸோ இவ்வளவு தான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். மெமரி பற்றி தான் இதில் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஓனாகவே எழுதலாம் ஹெட்டிங்ஸ் தெரிஞ்சிட்டாலே. ஸோ ஃபஸ்ட் டைனமிக் ஸ்டோரேஜ் அலோகேஷன்னா என்ன, அதில் இருக்கிற 2 டெக்னிக்ஸ், எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட். ஸோ எக்ஸ்பிளிசிட்னா என்னது, ப்ரோக்ராமர் மேனேஜ் பண்ணுறது மெமரியை. அதில் ஃபிக்ஸ்டு சைஸ்னால் என்ன, அப்புறம் வேரியபிள் சைஸ்னால் என்ன. நெக்ஸ்ட்டு இம்ப்ளிசிட் அலோகேஷன், கம்பைலர் வந்து மேனேஜ் பண்ணுறது மெமரியை. அதில் ஃபிக்ஸ்டு சைஸ், வேரியபிள் சைஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.